அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆக்ஷன் பிளான் ஃபார் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்ற இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது யூனியன் பட்ஜெட் 2021. 1 February அன்னைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இந்த பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரெசென்ட் பண்ண உடனே அந்த பட்ஜெட் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட தாக்கம் பங்குச்சந்தையில் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்த்தாலே நமக்கு அதோட அவுட்கம் என்னங்கிறது புரிஞ்சிடும். இந்தியன் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2300 பாயிண்ட் கிட்டக்க இன்க்ரீஸ் ஆகி 48,200 வந்து முடிஞ்சது. ஒரே நாள்ல 5% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அது மாதிரி என்எஸ்சி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 646 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி 14,281 பாயிண்ட்ஸ்ல வந்து முடிஞ்சிருந்தது. ஸோ இவ்வளவு ஸ்ட்ராங்கா கிட்டத்தட்ட ஒரு 5% ரன் அப் ஆன் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்க அளவுக்கு அந்த பட்ஜெட் வந்து என்ன பிரமாதமா பண்ணினாங்க அப்படின்றத நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். ரைட், அஸ் அன் இண்டிவிஜுவலும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அஸ் அன் இன்வெஸ்டரும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல என்னன்னா, ஏதாவது நல்லது பண்ணியிருந்தா அதனால மார்க்கெட் ஏறுறதுக்கும் there is chances are there. கெடுதல் பண்ணாம இருந்தாலும் மார்க்கெட் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா நல்லது கொஞ்சம் பண்ணிருக்காங்க, கெடுதல் எதுவும் பண்ணாதனால தி மார்க்கெட் ஹேட் ரியாக்டட் இன் a very positive way. ஃபார் எக்ஸாம்பிள், கோவிட் மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்புறம் ஒரு எக்கானமியை ரிவைவ் பண்றதுக்கு கவர்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கையில யூஸ்வலா வருமானம் வேணும். அந்த வருமானத்தை எப்படி அவங்க கொண்டு வருவாங்கன்னா, ஏதாவது டாக்ஸ் சார்ஜ் பண்ணி ஏதாவது அடிஷ்னலா ஏதாவது ரெவென்யூஸ் ஜென்ரேட் பண்ணுவாங்க. பட் இந்த பட்ஜெட்ல எந்த புது டாக்ஸும் போடல, எந்த செஸ்ஸும் போடல, இந்த மாதிரி எந்தவித நெகட்டிவ் நியூஸும் இல்லாதனால தி மார்க்கெட் ஹேட் டேக்கன் இட் பாசிட்டிவ். அபார்ட் ஃப்ரம் தட், கவர்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும் கோவிட்ல இருந்து நம்ம ரெக்கவர் ஆகி வரையில கவர்மெண்ட் ஹேஸ் டு டூ தி ஸ்பெண்டிங். பிரைவேட் என்டர்பிரைசஸ்லாம் இப்பதான் நார்மல்சிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களால பெருசா வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பண்ண முடியாது. ஸோ தி கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் ஸ்பெண்டிங் இஸ் ரெக்வயர்ட். ஸோ அதுக்கு ஒரு விசிபிலிட்டி ரொம்ப கிளீனா இருந்ததுனால தி மார்க்கெட் ஹேட் ரெக்கவர். அண்ட் தி மொமெண்ட் வந்து பேட் நியூஸ் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சோன்னா மார்க்கெட் ஏறுது அப்படின்றத உணர்ந்த உடனே நிறைய பேர் பங்கு சந்தையில் இந்த ஷார்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது செல் பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட் குறைஞ்சோன்னு வாங்கிக்கலாம்னு சொல்லி அவங்க எல்லாம் இனிமே மார்க்கெட் குறையிற மாதிரி தெரியல, மார்க்கெட் ஏறிடும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ண உடனே அவங்க எல்லாம் அடிச்சு பிடிச்சி வாங்க போய் எல்லாம் சேர்ந்து மார்க்கெட்டை இன்னைக்கு ஹியூஜ் ரன் அப் ஆயிடுச்சு. ரைட், இன்ஃபேக்ட் இன்னைக்கு பங்குச்சந்தை இன்க்ரீஸ் ஆயிருக்கக்கூடிய இந்த அளவு ரேலி வந்து 1997 அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷத்துக்கு அப்புறம் பட்ஜெட் டே அன்னைக்கு அதிகபட்சம் இன்க்ரீஸ் ஆனது இன்னைக்கு தான். ரைட், அண்ட் இதெல்லாம் நம்ம விட்னஸ் பண்ணியிருக்கோம், நம்ம கரண்ட்ல பார்த்துருக்கோன்றதுல வி ஷுட் பி ஹாப்பி அபவுட் இட். ரைட், இன்னைக்கு பட்ஜெட்ல என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாக்குறத விட இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ்னால யார் யாருக்கு பெனிஃபிட்டா இருந்தது, யார் யாருக்கு நெகட்டிவா இருந்ததுன்றத பார்த்தோம்னா இட் பிகம்ஸ் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட். ரைட், இதுல வின்னர்ஸ் யார்? நம்பர் 1, கோவிட் விட்டு வெளில வந்திருக்கோம். ஸோ ஹெல்த் கேர் ஹேஸ் டு டேக் தி சென்டர் ஸ்டேஜ். ஸோ ஹெல்த் கேர் ஹேஸ் பீன் கிவன் மேக்சிமம் இம்பார்ட்டன்ஸ். அண்ட் இன்ஃபேக்ட் ஹெல்த் கேரோட ஸ்பெண்டிங் வந்து கவர்மெண்ட் போன வருஷம்லாம் 1% ஆஃப் தி ஜிடிபி இருந்தது. அதை இந்த வருஷம் 2.35% ஆஃப் தி ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, கிட்டத்தட்ட 135% மோர். இது வந்து இட்ஸ் a very big positive for companies in the healthcare space like the hospitals, laboratory company, இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பெனிஃபிட். ரைட், ரெண்டாவது இந்த கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்டிங் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா, இந்த கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் முக்கால்வாசி அது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் மாதிரி தான் இருக்கும். தி கவர்மெண்ட் வில் டூ லாட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். ஸோ அந்த விதத்துல பார்க்கல இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ்க்கு அப்புறம் ஃபண்ட் பண்றதுக்கு ரிசோர்ஸ் இருந்தால் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் இருக்கும். அதுக்கு தி கவர்மெண்ட் இஸ் பிளானிங் டு செட் அப் நியூ டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ முன்னாடி மாதிரி பேங்க்ஸுக்கு போய் அவங்க தடுமாற வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு போனால் அவங்களுக்கு லோன் ஈஸியாக கிடைக்கும். ஸோ தி டெவலப்மெண்ட் will happen. ஸோ தட் இஸ் தி செகண்ட் பாசிட்டிவ். தேர்ட் பாசிட்டிவ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வரணும் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு நிறைய ஸ்டீல் வேணும், மெட்டல்ஸ் எல்லாம் வேணும், அலுமினியம் இந்த மாதிரி எல்லாம் வேணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட 11,000 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் நேஷனல் ஹைவேஸ் அவங்க லே பண்ண போறதா சொல்றாங்க. இதுக்கு உண்டான அந்த கட்டுமான மெட்டீரியல் பூரா வேணும் அப்படின்னு சொன்னா அது பூரா மெட்டல் இண்டஸ்ட்ரியில இருந்து வர வேண்டியிருக்கு. ஸோ அந்த டிமாண்ட் அண்ட் இன்ஃபேக்ட் இந்த 11,000 கிலோமீட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 3,500 கிலோமீட்டருக்கு ரோடு போறதா சொல்றாங்க, ஹைவேஸ். ரைட், ஸோ மதுரை கொல்லம் ஹைவே, சித்தூர் அண்ட் தச்சூர் ஹைவே, இந்த மாதிரி ஒரு 2 எக்ஸ்பிரஸ் வே சொல்லியிருக்காங்க. அண்ட் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் சொல்லியிருக்காங்க, ரேபிட் ரயில் ப்ராஜெக்ட் சொல்லியிருக்காங்க. 27 சிட்டிஸ்ல அது பண்ண போறாங்களாமா. அண்ட் இது எல்லாத்துக்கும் மேல வெஹிக்கிள் ஸ்கிராப்பேஜ் பாலிசி. இந்த பழைய வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, 15 வருஷம் ஓல்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் இல்ல 20 வருஷம் ஓல்டு பர்சனல் வெஹிக்கிள்,
இதெல்லாம் வந்து இன்கேஸ் தி ஓனர் ப்ரிஃபர்ஸ்ன்னு சொன்னா அதை ஸ்கிராப்பேஜ் பாலிசி அடாப்ட் பண்ணாங்கன்னா அவங்க புது வெஹிக்கிள் எடுக்கையில அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இட் மேக் சென்ஸ். ஸோ இது எல்லாம் சேர்ந்து தி மெட்டலோட டிமாண்ட் இஸ் கோயிங் டு what you call created there. So metal industries are big beneficiaries. இதுக்கு அடுத்தபடி யார் பெனிஃபிட் ஆறாங்க பாத்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இந்த பாஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய வந்து தே ஆர் சஃபரிங் அவுட் ஆஃப் தி பேட் லோன்ஸ். அதாவது வராக்கடன்னால அவங்க நிறைய சஃபர் பண்ணாங்க. அதாவது அவங்க கடன் கொடுத்தாங்க, அந்த கடன் திருப்பி கட்டல, பாரோ பண்ணாங்க. அப்ப என்னாச்சு, இவங்கனால கொடுத்த கடனை வசூலும் பண்ண முடியல, அந்த வசூல் பண்ண முடியாதனால புதுசா லெண்ட் பண்ணவும் முடியல. இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பேட் லோன்ஸை பூரா டிரான்ஸ்பர் பண்றதுக்காக ஒரு அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கு இந்த பேட் லோனை பூரா டிரான்ஸ்பர் பண்ணியாச்சுன்னா தி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வில் கெட் ஃப்ரெஷ் மணி. அதை வந்து தே கேன் ஆக்சுவலி லெண்ட் இட் டு நியூ பாரோவர்ஸ். அப்கோர்ஸ் அதை கரெக்டா இப்பயாவது ஒழுங்கா எல்லாம் பார்த்து கடன் கொடுக்கணும். பட் எனிவே தே ஆர் கோயிங் டு கெட் தி மணி ஃபார் லெண்டிங். ஸோ தட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் தி ஹெல்த் ஆஃப் தி பேங்க்ஸ். ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஆர் பிக் பெனிஃபிஷியரிஸ். அடுத்தபடி டெக்ஸ்டைல்ஸ். இந்தியன் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாப் ஜென்ரேஷன்ல 3 இண்டஸ்ட்ரி வந்து ப்ரிடாமினண்டா இருக்கு. அதுல நம்பர் 1 இஸ் அக்ரிகல்ச்சர், நம்பர் 2 இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்பர் 3 இஸ் டெக்ஸ்டைல். ரைட். ஸோ இதுல வந்து இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி சோஃபார் நம்ம இந்தியாவில பயங்கர டாமினண்டா இருந்திருந்தாலும் சமீப காலத்துல அதோடைய ஃபோக்கஸ் வந்து பயங்கரமா குறைஞ்சு போயிடுச்சு. அண்ட் கண்ட்ரீஸ் லைக் பங்களாதேஷ் வந்து தே ஹேவ் ஓவர் டேக்கன் அஸ் in becoming better exporters. அவங்களோட growth rate பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.9% every year வந்து they are increasing their exports. இந்தியா வந்து is less than 1%. ஸோ அதனால டெக்ஸ்டைல்ஸ்க்கு ஒரு பெரிய ஃபோக்கஸ் கொடுக்கணுங்கிறதுனால ஒரு மெகா டெக்ஸ்டைல் பார்க் அவங்க செட் பண்றதுக்கு they are planning into work. And apart from that ஒரு 7 other textile parks they are going to set it up over a period of 3 years. Right. அதுக்கு அடுத்தது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் லைக் வந்து ஒரு மல்டி பர்பஸ் சீவீட் பார்க் இன் தமிழ்நாடு செட் பண்றாங்க. அதாவது கடல் பாசி அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய, கல்ச்சர் பண்ணக்கூடிய அந்த பார்க்கை வந்து அவங்க செட்டப் பண்ண போறாங்க. ஸோ திஸ் வில் கிரியேட் லாட் ஆஃப் ஜாப் இன் தி கோஸ்டல் ஏரியா. அண்ட் ரைட், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த கரண்ட் பட்ஜெட்டுக்கு முன்னாடி இந்த கோவிட் பீரியட்ல நிறைய மினி பட்ஜெட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 பட்ஜெட்டை வந்து அவங்க இதுக்கு முன்னாடி சின்ன சின்னமா பேக்கேஜஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுல ஒண்ணுல பாத்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம்னு சொல்லி ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம வந்து குளோபலி இந்தியன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வரணும்னு சொன்னா அப்ப நிறைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிஸ் இந்தியா கொண்டு வரணும். ஸோ அதை ஊக்குவிக்கும் வகையில இந்த ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் அவங்க கொடுத்திருந்தாங்க. அதோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.97 lakh crores ஓவர் பீரியட் ஆஃப் 5 years அவங்க சொல்லியிருந்தாங்க அக்ராஸ் 13 செக்டர்ஸ். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் அலாங் வித் இந்த புது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா இஸ் தி மெயின் ஒன் விச் ஆக்சுவலி கேவ் மொமெண்டம் ஃபார் டுடேஸ் பட்ஜெட் பிரசன்டேஷன். இட் ஹஸ் பீன் வெரி பாசிட்டிவ். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த பட்ஜெட் இந்த அடுத்த ஒரு வருஷத்துக்கு உண்டான ப்ராஜெக்ட் மட்டுமா அனௌன்ஸ் பண்ணாம ஒரு 3 to 5 years அது ஒரு கண்டினியூட்டி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் மாதிரியே அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ திஸ் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் இருக்கு, அட் தி சேம் டைம் அவங்களால கண்டினியூஸா பிகர் ப்ராஜெக்ட் பண்ண முடியும். ஒரு வருஷத்துக்குள்ள நிறைய ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. ஸோ கண்டினியூட்டி வேணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விசிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ரைட். இப்ப கவர்மெண்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இதுக்கெல்லாம் செலவாகும். ரைட். அது எங்கெங்க மேஜர் எக்ஸ்பென்சஸ் வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல கவர்மெண்டோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் கிட்டத்தட்ட 5.55 lakh crore வருது. ரோட் ப்ராஜெக்ட்ல ஒரு 1.18 lakh crore வருது. ரயில் ப்ராஜெக்ட்ஸுக்கு 1.10 lakh crore செலவு பண்றாங்க. அண்ட் கோவிட் வேக்சினேஷன் கேம்புக்கு கிட்டத்தட்ட 35,000 கோடி செலவு பண்றாங்க. இது போக நியூ ஹெல்த் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 64,000 கோடி ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆல் தீஸ் எக்ஸ்பென்சஸ் தி கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் இட் அப். ஏன் இவ்வளவு எடுத்துக்கிறாங்க? ஸ்பெண்ட் பண்ணா தான் growth கொண்டு வர முடியும். ரைட். ஸ்பெண்ட் பண்ணலைன்னா முடியாது. பட் இவ்வளவு செலவு பண்றாங்கன்னா வருமானம் வரணும் இல்லையா? அந்த வருமானத்தை எங்க இருந்து கொண்டு வர போறாங்கன்னா ஒன்னு தே ஆர் கோயிங் டு பாரோ மோர், வேற வழி இல்லை, கடன் வாங்க போறாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் தே ஆர் கோயிங் டு டூ லாட் ஆஃப் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ரைட். அரசு பங்குகள் இருக்கும் இல்லையா, அந்த அந்த கம்பெனிஸ் உள்ள பங்கை வந்து அவங்க பப்ளிக் வந்து அவங்க செல் பண்ணி தே ஆர் ட்ரைங் டு ரைஸ் பண்ணி அந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் தே ஆர் பிளானிங் டு ரைஸ் பண்ணி டு தி டியூன் ஆஃப் 1.75 lakh crore கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்ஐசியோட ஐபிஓ அவங்க பிளான் பண்றாங்க, அதுல கொஞ்சம் பைசா வரும். அதுக்கப்புறம் ஒரு 2 பப்ளிக் செக்டர் பேங்கை வந்து அவங்க பிரைவேடைஸ் பண்ண போறாங்க. அது பினான்ஸ் மினிஸ்டரே வந்து அவங்க பேசையில ஐடிபிஐ பேங்க்னு ஒரு பேங்கை மென்ஷன் பண்ணாங்க. இன்னொரு பேங்கோட பெயர் அவங்க குறிப்பிடல. இட் குட் பி எனி அதர் பேங்க்.
ரைட், ப்ரைவேடைஸ் பண்றாங்க. அண்ட் அது போக ஒரு பப்ளிக் செக்டர் இன்சூரன்ஸ் கம்பெனியுமே அவங்க ப்ரைவேடைஸ் பண்றாங்க. ரைட், இந்த ப்ரைவேடைஸ் பண்றது அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு என்ன கேட்டீங்கன்னா, இப்படி கவர்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வித்தா என்ன அர்த்தம், ஸோ அப்புறம் எல்லாமே தனியார் மயம் ஆயிருமேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஃபியர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ப்ரைவேடைஸ் பண்ணல ப்ரொஃபஷனலிசம் வரும். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் கம்பெனிஸா இருந்த நிறைய கம்பெனி பிரைவேடைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தே ஹவ் டன் ஃபார் பெட்டர் ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம். ஏன்னா கவர்மெண்டோட இன்டர்ஃபரன்ஸ் இருக்கு. ஸோ வி நீட் டு டேக் இட் அஸ் அ பாசிட்டிவ் ஸ்டெப். ஸோ தே அண்ட் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ கெட்டிங் மணி. ரைட், இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இந்த அஜெண்டா போக பாரோயிங்ஸ் போக அசெட் மானிட்டைசிங் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வர்றாங்க. அந்த அசெட் மானிட்டைசிங்னா என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசு துறை இருக்கும் இல்லையா, லைக் நேஷனல் ஹைவே, பவர் கிரிட், இவங்க எல்லாம் ஆல்ரெடி வந்து நிறைய ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் இன்னும் அந்த நேஷனல் ஹைவே கையிலே இருக்கும். அதை பூரா வந்து இப்ப டெவலப் பண்ணி முடிச்சாச்சு. அதை வந்து செல் பண்ணாங்கன்னா they will get money. அதை வச்சு நியூ ப்ராஜெக்ட் பண்ணலாம். ரைட், ஸோ தட் வில் ரெடியூஸ் தி பர்டன் ஆன் தி கவர்மெண்ட் டு சர்டன் எக்ஸ்டென்ட். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா completed projects of National Highway Authority of India, அப்புறம் பவர் கிரிட், அப்புறம் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார்ஸ் ஆஃப் தி ரயில்வேஸ், அப்புறம் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டியோட டால் ரோட்ஸ், அப்புறம் ஆயில் அண்ட் கேஸ் பைப்லைன்ஸ் ஆஃப் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஐஓசி, அப்புறம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏர்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸ். இது எல்லா அசட்டையும் ஸ்லோலி தே மே பி செல்லிங் இட் அண்ட் ரைசிங் மணி. ஏன்னா பணத்தை ரைஸ் பண்ணலைன்னா அவங்களால வந்து இந்த எக்ஸ்பென்சஸ் கூட மீட் அவுட் பண்ண முடியாது. அப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் அவங்க டிஸ்இன்வெஸ்ட் பண்றேன் அப்படிலாம் சொல்லல, முழுமையா அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாம இருந்தது. பட் இந்த தடவை தி கேபிட்டல் மார்க்கெட் இஸ் வெரி பாசிட்டிவ், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் வெரி பாசிட்டிவ். அதனால தி கவர்மெண்ட் ஷுட் பி ஏபிள் டு புஷ் த்ரூ திஸ் அஜெண்டா அண்ட் ரைஸ் மணி. ரைட், அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அக்ரிகல்ச்சருக்கு அவங்க ஒரு ஃபோக்கஸ் கொடுக்கணும், அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் செஸ்ன்னு ஒன்று சார்ஜ் பண்றாங்க to the extent of about 2.5%. இது வந்து ஒரு 25 டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ல அவங்க சார்ஜ் பண்றாங்க, லைக் லிக்கர், அதுக்கப்புறம் கோல்டு, சில்வர், இது எல்லாத்துலயும் அவங்க ஆட் அப் பண்றாங்க. அண்ட் பெட்ரோல் டீசலுக்குமே இதை ஆட் அப் பண்றாங்க. பட் பெட்ரோல் டீசல்ல வந்து வேற சில எக்ஸைஸ் டியூட்டியை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு இந்த செஸ்ஸுக்கு வந்து அவங்க சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ எண்ட் கன்சியூமருக்கு நமக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது. ஸோ இந்த வரவு, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், அசெட் மானிட்டைசிங், ஐபிஓஸ் எல்லாம் அவங்க பண்ற இந்த வரவு, அந்த பக்கம் உள்ள செலவு, இது போக இடையில ஏதாவது அப்ப கேப் இருக்கா, அதாவது இஸ் தி எக்ஸ்பென்ஸ் மோர் தேன் தி இன்கம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இருக்கு. எந்த எக்ஸ்டென்ட்டுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2020 to 21 அந்த பீரியட்ல, அதாவது இந்த கரண்ட் இயர், ரைட், இப்போ வந்து நம்ம ஜனவரி 2021 இருக்கும். ஸோ கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல எக்ஸ்பெக்டட் பிஸ்கல் டெபிசிட் பிகாஸ் ஆஃப் கோவிட் வாஸ் அரௌண்ட் 7%, பட் ஆக்சுவலா இட் இஸ் 9.5% now அப்படின்னு கவர்மெண்ட் சொல்றாங்க. அடுத்த வருஷம் they expected it to be 5.5%, but the government says it is 6.8%. டெஃபினெட்லி இது வந்து ஒரு உறுத்தலான ஒரு விஷயம். கவர்மெண்ட்டுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா இந்த செலவு பண்ணா தான் growth கொண்டு வர முடியும், growth கொண்டு வந்தா தான் ஜாப் கிரியேட் பண்ண முடியும். ஸோ they are left with no other option. மோஸ்ட் லைக்லி growth வந்ததுக்கு அப்புறம் ப்ராப்ளி இந்த டெபிசிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிட்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இன் தி மீன் டைம் இந்த மாதிரி டெபிசிட் அதிகமா இருந்துன்னு சொன்னா தென் இன்டர்நேஷனல் ரேட்டிங் ஏஜென்சிஸ் லைக் ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர்லாம் இந்தியாவோட ரேட்டிங் வந்து நாங்க குறைக்கிறோம்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம மட்டும் கடன் வாங்கல, உலகத்தில் உள்ள எல்லா கண்ட்ரியுமே they have actually borrowed lot of money to get out of this COVID situation. So most likely the government should be able to manage it. Right. இப்ப இது வந்து பட்ஜெட்டோடைய ஓவரால் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. யார் அதுல வின்னர் இருந்தா, யார் லூசர் இருந்தா, எவ்வளவு டெபிசிட் இருக்கு, எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அஸ் அன் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் நமக்கு வந்து இதுல என்ன பாதிப்பு இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா, நம்பர் 1, நமக்கு எந்த வித இன்கம் டேக்ஸ் ஸ்லாபுமே மாத்தல. ரைட், வி ரிமைண்ட் வித் தி சேம் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப். ஸோ அதுவே ஒரு பெரிய ரிலீஃப். நான் சொன்ன மாதிரி நோ பேட் நியூஸ் இஸ் அ குட் நியூஸ்ன்றது அதுதான். ரைட், ரெண்டாவது, சீனியர் சிட்டிசன்ஸ் அபவ் தி ஏஜ் ஆஃப் 75 அவங்களுக்கு வெறுமன பென்ஷன் பிளஸ் வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும் இருந்ததுன்னு சொன்னா அவங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தாக்கல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், அது 2. அண்ட் மூணாவது, போன வருஷம் வந்து இந்த டிவிடெண்ட், ஷேர்ல இருந்து வரக்கூடிய டிவிடெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய டிவிடெண்ட்டுக்கெல்லாம் வந்து டிடிஎஸ் இருந்தது. அவங்களே பிடிச்சி டிடிஎஸ் கட்டினாங்க. அப்ப டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இந்த ஃபார்ம் 15H சொல்லி ஒரு டிக்ளரேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொரு கம்பெனி கொடுக்கணும்னா ஒரு 50 ஷேர் வச்சுன்னா 50 டிடிஎஸ் பிடிக்க வேணாம்னு ஃபார்ம் கொடுக்குறது இஸ் வெரி கம்பல்சன் ப்ராசஸ். அண்ட் அந்த ஃபார்மை எவ்ரி இயர் கொடுக்க வேண்டியிருந்தது. ஸோ இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்க, டிவிடெண்ட்டுக்கு டிடிஎஸ்ஏ பிடிக்க வேண்டாம், அந்த கன்சர்ன் இன்வெஸ்டர் அவங்களோட வருமானத்துல பார்த்து கட்டிக்கட்டும்னு சொல்லிட்டாங்க.
ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபேவரபிள் ஃபேக்டரா மார்க்கெட் ஃபீல் பண்ணுச்சு. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸுக்கும் சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ தி மார்க்கெட் டுக் ஆல் திஸ் அனௌன்ஸ்மெண்ட் அஸ் பாசிட்டிவ். இன்ஃபேக்ட் அவங்க மேடம் நிர்மலா சீதாராமன் அனௌன்ஸ் பண்ண பட்ஜெட்ஸ்லேயே ஓரளவுக்கு சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பட்ஜெட்னு சொன்னா இதை தான் சொல்லணும். ஸோ ஷி ஹஸ் டன் ரீசனபிளி அ குட் ஜாப் அண்ட் மார்க்கெட் ஹட் டேக்கன் இட் பாசிட்டிவ். பட் இன்னைக்கு மார்க்கெட் ரன் அப்க்கு காரணம் பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கிடையாது, அதுல ஷார்ட் கவரிங்னாலே மார்க்கெட் ஏறி இருக்குன்றது நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ பை அண்ட் லார்ஜ் நாட் அ வெரி பேட் பட்ஜெட், இட் ஹஸ் பீன் பிரிட்டி குட். ஒரு growthக்கு வழிவகுக்கிற மாதிரி ஒரு பட்ஜெட் பண்ணியிருக்காங்க. எனி பட்ஜெட்ல ஷார்ட் ஃபால் இருக்கும், அந்த மாதிரி இதுலயும் சில ஷார்ட் ஃபால்ஸ் இருக்கத்தான் செய்யுது, அதை மறக்க முடியாது. பட் மேஜர் டேமேஜஸ் எதுவும் கிடையாது. ஸோ ஐ ஹோப் திஸ் கிவ்ஸ் கிளாரிட்டி அபவுட் தி யூனியன் பட்ஜெட் 2021. ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் இட் யூஸ்ஃபுல். வேற யாராவது நண்பர்கள் யாருக்காவது இதை பத்தி கிளாரிட்டி வேண்டி இருந்ததுன்னு சொன்னா இந்த வீடியோவை ஃபீல் ஃப்ரீ டு ஃபார்வர்ட் இட் டு தம். அடுத்த ஆக்ஷன் பிளான் ஃபார் இன்வெஸ்டர்ஸ் ப்ரோக்ராம்ல மீட் பண்ற வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். லெட் அஸ் ஸ்டே இன் டச்.